விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை போடாமல் இருந்தால் நல்லாயிருக்குமா? நான் இன்றைக்கி கருப்பு கவுனி அரிசியில் பலாப்பழம் இலை வச்சு தான் ஒரு கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. மற்ற கொழுக்கட்டை ரெசிபீஸ்லாம் ஸ்டோரிலையும் ரிலேட்டட் வீடியோஸ்லையும் கொடுக்குற செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃபில்லிங் ரெடி பண்ணோன்றதுக்காக கடலைப்பருப்பை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துருக்க வேக வச்ச பிறகு இது கூடவே வெள்ளத்தில் இருக்க இம்ப்யூரிட்டிஸ் போகணுன்னு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு வெள்ளத்தை மெல்ட் பண்ணி அதை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு கூடவே தேங்காய், ஏலக்காய், அதுக்கப்புறமா இந்த மேஷ் பண்ணி வச்சுருக்க கடலைப்பருப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி திக் ஃபில்லிங்காக எடுத்துக்கிட்டேன். அப்புறம் மாவு வேணும்ல, அதுக்காண்டி 1 கப் தண்ணியை நெய் போட்டு நல்லா பாயில் பண்ண பிறகு 1 கப் கருப்பு கவுனி அரிசி மாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருப்பேன் 1 மினிட்க்கு. அது ஃபுல்லாக எல்லாம் மிக்ஸ் ஆன பிறகு 2 மினிட்ஸ்க்கு அதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அதுக்கப்புறமா எடுத்து நம்ம கொழுக்கட்டைக்கு எப்படி தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அது கூட உங்களுக்கு சரியாக அந்த மாவு பிசையாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் 1 கப்பு இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணியை பாயில் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அப்பப்போ. எனக்கு வீட்லேயே அரைச்ச மாவுன்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சு. நீங்கள் கடையில் அரைக்கிற மாவுன்னா அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பேக்கெட்லேயே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி குக் பண்ணி அசைடாக வச்சுருங்க. நான் இன்றைக்கி பலா இலை வீட்லேயே இருந்ததுனால அதை தான் எடுத்திருக்கேன். அதை வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு கோனிக்கல் ஷேப்பில் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கோனிக்கல் ஷேப்பில் ரெடி பண்ணி எடுத்ததை மாவு உள்ளே போட்டிருக்கேன் அந்த கோன் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறமா அதை ஃபில் பண்ணுறதுக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணத்தையும் ஆட் பண்ணி எட்ஜஸை சீல் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த இலை இல்லைன்னா நீங்கள் வாழை இலையிலையும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக நீங்கள் எப்படி கொழுக்கட்டை பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பண்ணலாம். நான் ரவுண்ட் ஷேப்லேயும் பண்ணி காமிச்சிருக்கேன். நம்ம ஆல்ரெடி ஸ்டீமரை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருப்போம். அதை அதில் இந்த ஃபில்லிங்கெல்லாம் ஆட் பண்ணி ரெடியாக இருக்க கொழுக்கட்டையை ஆட் பண்ணி 10 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட் விட்டு எடுத்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதோடைய ஃபில்லிங் லைட்டாக வெளில வந்த மாதிரி தான் இருக்கும் கருப்பு கவுனி அரிசின்றதுனால. உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். குக் வித் லவ், சர்வ் வித் தட். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.